எல்லாருக்குமே வாழ்க்கையில ரொம்ப வேகமா முன்னேறணும்னு ஆசை இருக்கும். ஆனா ஒரு சிலரால மட்டும்தான் அதை நிஜமாவே செய்ய முடியும். ஏன்னா அந்த ஒரு சிலர் மட்டும்தான் 10x ரூல ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது 10 மடங்கு வேகமா முன்னேறுவதற்கு உதவக்கூடிய முக்கியமான விதிகளை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த விதிகள் என்னென்ன அப்படிங்கறதை தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் பிரியா. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்மளோட பிரியா சக்சஸ் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம எந்த புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு நாம பார்க்க போற கருத்துக்கள் எல்லாமே ஒரு புத்தகம் இல்ல, 2 புத்தகம் இல்ல, 3 மிக முக்கிய சுய முன்னேற்ற புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்டதுதான். அந்த 3 புத்தகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோட கடைசியில நான் சொல்றேன். இப்போ நாம அந்த 10x ரூல் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்னா பார்க்கலாமா? ரூல் நம்பர் 1, டோன்ட் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் டு எவ்ரிஒன். எல்லாருக்கும் எல்லாவற்றையும் விளக்கி கொண்டு இருக்காதீர்கள். இத சும்மா மொட்டையா சொல்றதை விட ஒரு சின்ன கதையோட சொன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு ஊர்ல ஒரு பெரிய பிசினஸ்மேன் இருந்தாரு. அவரு தன்னோட அசிஸ்டண்டோட ஒரு நாள் ட்ரெயின்ல பயணம் பண்றாரு. அந்த பயணத்துல அவரு தான் யார் அப்படிங்கிறதை காட்டிக்காம சுத்தி இருந்தவங்க கிட்ட ரொம்ப சாதாரணமா பேசிட்டு வர்றாரு. அப்படி பேசும்போது சுத்தி இருந்தவங்கல்ல சிலர் இவரோட பிசினஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அவர் எந்த தொழில்ல ரொம்ப பெரிய சாதனை பண்ணியிருக்காரோ அதை பத்தியே நிறைய தவறான தகவல்களை அவர் முன்னாடியே பேசுறாங்க. அதை கேட்கும் போது பக்கத்துல இருந்த அசிஸ்டன்ட்டுக்கு ரொம்ப எரிச்சல் வந்துடுச்சு. அவங்களுக்கு சரியான உண்மையை சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஆனா அந்த பிசினஸ்மேன் அவங்களுக்கு எந்த விளக்கமும் கொடுக்கல. அதை பத்தி பேச போன தன்னோட அசிஸ்டண்டையும் பேச விடாம தடுத்துட்டாரு. அவங்க என்ன சொன்னாலும் ஒரு சின்ன சிரிப்போட அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த உரையாடலை முடிச்சிட்டாரு. பயணம் முடிஞ்சதும் அப்புறமா அசிஸ்டன்ட் கேக்குறார், என்ன பாஸ் இது? அவங்க நம்ம பிசினஸை பத்தி இவ்ளோ முட்டாள்தனமா பேசுனாங்களே, நீங்க எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கலையே, ஏன் அப்படின்னு கேக்குறார். அதுக்கு அந்த பிசினஸ் மேன் சொன்னாரு, என் கூடவே இருந்துட்டு உனக்கு இது கூட புரியலையா? அங்க இருந்த யாருக்குமே நம்ம பிசினஸ பத்தி ஒரு அடிப்படை அறிவு கூட இல்ல. அப்படி சிலருக்கு இருந்தாலும் அது அரைகுறையான அறிவுதான். இப்படிப்பட்டவங்க கிட்ட நாம பேசினா நாம் தான் கரெக்ட்னு நிரூபிக்கிறதுக்கே நமக்கு நிறைய எனர்ஜியும் நேரமும் வீணாகும். அதையும் தாண்டி அவங்க சொல்றது கூட சரியோன்னு நமக்கே குழப்பம் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. கவனிச்சிங்களா? 10 மடங்கு வேகமா முன்னேறக்கூடிய எந்த ஒரு நபரும் எல்லாத்தை பத்தியும் எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ரூல் நம்பர் 2, ரிலே மோர் ஆன் டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ். காற்றில் வரும் வார்த்தைகளை விட டேட்டாவை நம்புங்கள். 2 மாணவர்கள் ஒரே நேரத்துல காலேஜ் முடிச்சு வெளியே வர்றாங்க. 2 பேருக்குமே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருச்சு. ஆனாலும் இதை விட நல்ல சம்பளத்துல வேலை தேடலாம்னு பெங்களூர் போக முடிவு பண்றாங்க. அப்போ அவங்க காதுக்கு ஒரு தகவல் வருது. இப்போ சந்தையில பெரிய ரிசெஷன், பொருளாதார மந்த நிலை போயிட்டு இருக்கு. அதனால கிடைச்ச வேலையையே தக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 மாணவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? முதல் நபர் அந்த வதந்தியை அப்படியே நம்பி கிடைச்ச சாதாரண வேலையிலேயே சேர்ந்துட்டாரு. ஆனா 2வது நபர் அதை அப்படியே நம்பல. இறங்கி ரிசர்ச் பண்ணி நியூஸ் மற்றும் டேட்டாக்களை எடுத்து பாக்குறாரு. அந்த தகவல் 50% தான் உண்மை. மிச்ச 50% நமக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. தீவிரமா முயற்சி பண்ணி நினைச்சதை விட 2 மடங்கு அதிக சம்பளத்துல வேலையும் வாங்குறாரு. 10x ஸ்பீட்ல வளர நினைக்கிறவங்க காதுல வர்ற வதந்திகளை நம்ப மாட்டாங்க. முறையான ரெக்கார்ட், டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸை அனலைஸ் பண்ணி தான் முடிவெடுப்பாங்க. ரூல் நம்பர் 3, டோன்ட் இம்ப்ளிமெண்ட் ஆல் ஐடியாஸ் அட் ஒன்ஸ். எல்லா யோசனைகளையும் ஒரே நேரத்துல செயல்படுத்தாதீர்கள். வேகமா முன்னேறணும்னு நினைக்கிறவங்க கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஒரே நேரத்துல ஏகப்பட்ட நல்ல யோசனைகள் வந்துகிட்டே இருக்கும். இதை பண்ணா நல்லா இருக்குமே, அதை பண்ணா சூப்பரா இருக்குமேன்னு தோணும். உங்களுக்கு நிறைய யோசனைகள் வந்தா என்ன பண்ணணும்? 1, முதல்ல வந்த எல்லா யோசனைகளையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. 2, அதுல எது ரொம்ப ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. 3வது, இதுல எதுக்கு உங்ககிட்ட ஏற்கனவே போதிய அறிவும் திறமையும் இருக்கு அப்படின்னு பாருங்க. 4வது, எதை செஞ்சா அதிகமான பலன் கிடைக்கும், எதை நீண்ட காலத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு யோசிங்க. 5, இந்த மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒவ்வொரு யோசனைக்கும் மார்க் கொடுங்க. எது அதிகமான மதிப்பெண் வாங்குதோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து அதற்குரிய இடம், பொருள், காலம் அமைஞ்சிருக்கான்னு பார்த்து செயல்படுத்துங்க.
திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஆப். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களோட வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் நீங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மாதிரி இல்லாம இதுல இருக்கிற பொருட்கள் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாவும் அஃபோர்டபுள் பிரைஸாவும் கிடைக்கும். இந்த ஆப் பிளே ஸ்டோர்லயும் கிடைக்குது, ஆப் ஸ்டோர்லயும் கிடைக்குது. இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரூல் நம்பர் 4, சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் லைக் மைண்டட் பீப்புள். உங்களை போலவே சிந்திப்பவர்களுடன் சூழ்ந்து கொள்ளுங்கள். இதுக்கு இந்த ஒரு கதையை நம்ம சொல்லலாமா? ஒரு கூடையில 4 தக்காளி காய்கள் இருந்துச்சு. அது 2-3 நாளாகியும் பழுக்கவே இல்லை. ஒரு பாட்டி என்ன பண்ணாங்க தெரியுமா? நல்லா பழுத்த ஒரு சிவப்பு தக்காளி பழத்தை கொண்டு வந்து அந்த 4 காய்களுக்கும் நடுவுல வச்சாங்க. ஜஸ்ட் ஒரே ராத்திரி தான் சுத்தி இருந்த 4 காய்களும் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள்ல எல்லாமே நல்ல பழமாயிடுச்சு. இதே உதாரணத்தை தலைகீழாவும் பார்க்கலாம். 4 நல்ல ஆரஞ்சு பழங்கள் இருக்கிற கூடையில ஒரே ஒரு அழுகி போன ஆரஞ்சு பழத்தை வச்சா 2 நாள்ல மிச்சம் இருக்கிற எல்லா பழமும் அழுகி போயிடும். நாம யாரோட சுத்தி இருக்கோமோ அதுவாதான் நாம மாறுவோம். உங்களை போல முன்னேறணும்னு நினைக்கிற நபர்களை உங்களை சுற்றி வச்சுக்கோங்க. உங்க வளர்ச்சி தானாகவே 10 மடங்கு வேகமாகும். ரூல் நம்பர் 5, கீப் லேர்னிங் அண்ட் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப். தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த உலகம் தினமும் மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சா அடுத்த கணமே நாம பின்தங்க ஆரம்பிச்சிருவோம். 10x ஸ்பீடுல வளர நினைக்கிறவங்க எப்பவுமே தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள்ல உயர் பதவியில இருக்கிற டைரக்டர்கள், மேனேஜர்கள் கூட அடிக்கடி ஏதேனும் புதிய கோர்ஸ்கள், சர்டிபிகேஷன்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கற்றுக்கொள்வதற்கு என்று தனியாக நேரத்தையும் தனி பட்ஜெட்டையும் ஒதுக்குங்க. புது அறிவும் நல்ல நெட்வொர்க்கிங்கும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ரூல் நம்பர் 6, ஹேவ் அ டெய்லி ரொட்டீன். ஒரு குறிப்பிட்ட நடைமுறையை வையுங்கள். உங்களோட வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட நடைமுறையை எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்க. உலகத்துல இருக்கிற பெரிய தலைவர்கள் மற்றும் சாதனையாளர்களை ஆராய்ஞ்சு பார்த்தா அவங்க எல்லார்கிட்டையும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கும். அதுதான் ஸ்ட்ரிக்ட் ரொட்டீன். காலையில 5 மணிக்கு எழுவது, 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்றது, குறிப்பிட்ட நேரத்துல வேலை, குறிப்பிட்ட மாசத்துல வெக்கேஷன், ட்ரைனிங் அப்படின்னு அவங்களுக்கு தெளிவான ஷெட்யூல் இருக்கும். பாக்குறதுக்கு இது சலிப்பூட்டுற மாதிரி, போரிங் மாதிரி தோணுனாலும் இந்த மாதிரி ஒரு துல்லியமான ரொட்டீன் நமக்கும் இருந்தாதான் நம்மளால 10 மடங்கு வேகமா இலக்குகளை அடைய முடியும். இப்போ ரூல் நம்பர் 7, டபுள் அப் யுவர் ஸ்பீட் அண்ட் டெலிகேட். உங்க வேகத்தை 2 மடங்கு ஆக்குங்கள். ஐயோ, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எனக்கு பத்தவே மாட்டேங்குதே அப்படின்னு புலம்புறீங்களா? அப்போ நீங்க செய்ய வேண்டிய 2 விஷயம் இதுதான். 1, நீங்க செய்யற எந்த வேலையா இருந்தாலும் அதை 2 மடங்கு வேகமா செஞ்சு முடிக்கிற பயிற்சி எடுங்க. 2வது, உங்களால் செய்ய வேண்டிய அவசியமில்லாத மற்றவர்களால் செய்யக்கூடிய வேலைகளை அவர்களிடம் ஒப்படையுங்கள். வேலைகளை பிரிச்சு கொடுக்கும் போது மட்டும்தான் உங்களுடைய முக்கியமான இலக்குகள்ல உங்களால கவனத்தை செலுத்த முடியும். ரூல் நம்பர் 8, லேர்ன் டு சே நோ. முடியாது என்று சொல்ல பழகுங்கள். கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட பிரபல சுய முன்னேற்ற புத்தகங்கள்ல வலியுறுத்தப்பட்ட ஒரே விஷயம் லேர்ன் டு சே நோ. மற்றவர்களுக்கு நோ சொல்ல பயந்துகிட்டே தேவையில்லாத எல்லா பிரச்சனைகளையும் சுமைகளையும் நம்ம தலையில நாம போட்டுக்கிறோம். வேகமா ஓடணும்னா நம்ம பை லேசா இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களுக்கும் உங்க கவனத்தை சிதறடிக்கும் கோரிக்கைகளுக்கும் தயங்காமல் முடியாது என்று சொல்ல பழகுங்கள். அதே போல மற்றவர்கள் சொல்லும் நோவையும் ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ளுங்கள். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த 8 விதிகளையும் மனிதனின் முன்னேற்றத்திற்காக மிக அழகாக சொன்ன அந்த 3 முக்கிய புத்தகங்கள் இதோ. 1, தி ஒன் திங்க், கேரி கெல்லர். இந்த புத்தகத்தை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. 2வது புத்தகம் தி 10x ரூல், கிராண்ட் கார்டன். 3வது புத்தகம் என்னன்னா தி 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைட்லி எஃபெக்டிவ் பீப்புள், எழுதினவர் ஸ்டீபன் கோவே. இந்த 8 விதிகள்ல எவையெல்லாம் நீங்க ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இனிமே எதை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கிறதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.